ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நாளைக்கு என்ன லஞ்சு செய்யலான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்களா? வீட்டில் வாழைக்காய் இருந்தால் போதுங்க, சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிடலாம். ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ், ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் சூப்பரான ஒரு பெஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ் பிகினர்ஸுக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க. இந்த ரைஸ் நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா 2 நிமிஷத்துக்குள்ளே காலி ஆகிடும். அந்தளவுக்கு இந்த வாழைக்காய் சாதத்தோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. வாழைக்காய் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 செம்பளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போது மீடியம் சைஸில் 2 வாழைக்காயை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம வாழைக்காயை தண்ணியில் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் நமக்கு 10 நிமிஷம் நல்லா வெந்துடணுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த வாழைக்காய் வேகிறதுக்குள்ளே இந்த வாழைக்காய் சாதத்துக்கு சூப்பரான ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. சீரகம் 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. சோம்பு 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. மிளகு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க. உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. பூண்டு தோலோடையே சேர்த்துக்கோங்க. 6 பல் பூண்டு அளவுக்கு எடுத்துருக்கேங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம், 2 வரமிளகாய் எடுத்துக்கிறேங்க. இப்போ எடுத்துருக்க பொருள் எல்லாத்தையுமே பேனில் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 7லேருந்து 8 நிமிஷம் போல் நான் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வறுத்தரணுங்க. உளுந்து, சீரகம், மிளகு, சோம்பு எல்லாமே. இப்போ நல்லா ஆற வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே நமக்கு வாழைக்காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மசாலா எல்லாமே நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், வாழைக்காய் நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போது கத்தியில் எடுத்து நான் லைட்டாக குத்தி பார்க்குறேன். பாருங்கள், வாழைக்காயை இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் நல்லா வெந்துடணுங்க. அப்போ தான் மசிச்சு விடுறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போது வாழைக்காயை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டேங்க. நல்லா ஆறட்டும். நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா பொருள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க. நான் சின்ன ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்துடணுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணியாச்சு நம்ம வறுத்து வச்ச மசாலா எல்லாத்தையுமே. இனி நம்ம வாழைக்காய் சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க வாழைக்காயை சேர்த்துக்கலாங்க. வாழைக்காயை சேர்த்துட்டு வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வாழைக்காய் அந்த எண்ணெயிலேயே ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ பாருங்கள், வாழைக்காயோட கலர் நமக்கு இந்த அளவுக்கு மாறணும். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ரொம்ப நேரம் வதங்கணுங்கிறது இல்லை. இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மசாலா பொடியை சேர்த்துக்கலாங்க. மசாலா பொடியை சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் போல் மட்டும் நம்ம வதக்கி விட்டுக்கிட்டால் போதுங்க. ஏற்கனவே நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணது தான். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா மசாலா பொடியை எண்ணெயில் வாழைக்காயோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மசாலா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சாதம் சேர்க்காமல் நான் பொரியலாக அப்படியே சாப்பிட்றேனாலும் நீங்கள் சாதம் சேர்க்காமல் எடுத்துக்கலாங்க. தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் அல்டிமேட்டான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. இன்றைக்கி நான் லஞ்ச் பாக்ஸுக்கு செய்கிறதுனால 3 பேர் சாப்பிட்றதுக்கு அளவான சாதம் வடிச்சிருக்கேங்க. சாதத்தில் நான் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன். அதனால் நான் உப்பு சேர்க்கலை. நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. சாதத்தில் உப்பு சேர்க்கலைன்னா
இப்போது மசாலா எல்லாமே ரைஸில் படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், சாதத்தில் வந்து மசாலா எல்லாமே நல்லா வந்து படுறது மாதிரி சூப்பராக வந்து கலந்து விட்டாச்சுங்க. இந்த சாதம் வந்து நல்லா சுட சுட சாப்பிட்டா இன்னொரு பிளேட் வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியது தாங்க. சூப்பரான வாழைக்காய் சாதம் ரெடிங்க. எப்போவும் நம்ம ஒரே மாதிரியான லஞ்ச் பாக்ஸுக்கு செய்யாமல் பசங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.